திமுக காரனுக்கு மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். 3 பேர். நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. 3 பேர். திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி. திமுக கார நடத்தக்கூடிய பள்ளியில 3 மொழி, மனைவி, இணைவி, துணைவி 3 பேர். ஆனா நடுத்தர மக்கள் நமக்கு மட்டும் 2 2 மொழி மட்டும்தான் நீ படிக்கணும். படம் பார்க்கணும்னா கூட உதயநிதி ஸ்டாலின் முடிவு பண்றாரு எந்த படத்தை எடுப்பாரு, எந்த படம் வெளியே வரும், அந்த படத்தை மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். புதுசா எந்த படத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. வேற எந்த படத்தை எடுத்தாலும் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் லாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு டாஸ்மார்க்ல ஒரு அண்ணன் சொன்னாரு, அண்ணா கூலிங்கா பீரே இல்லைன்னு. நான் சொன்ன கூலிங் பீரை விடுங்கண்ணா, நீங்க நினைக்கிற ஐட்டம் அங்க இருக்கான். அது கூட திமுக கார என்ன தயாரிக்கிறானோ அதான் டாஸ்மாக்ல இருக்கு. அங்கேயும் கூட உங்களுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் என்ன விற்கிறானோ அதான் வாங்கிட்டு வரணும். திமுக ஆலையிலே என்ன உற்பத்தி பண்றாங்களோ அதான் இருக்கு. திமுக காரனுடைய கபட நாடகத்தை நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா. அவனுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவன் குழந்தைக்கு ஒரு நியாயம், சாதாரண அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய பெற்றோருக்கு ஒரு நியாயம். நம்ம குழந்தைகள் 2 மொழி, அவர்களுக்கு 3 மொழியே. அவங்க மேல 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 போகணும். நம்ம குழந்தைங்க போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்கணும். இந்த நியாயத்தை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஹிந்தி எங்கேயும் திணிக்கப்படவில்லை. ஒரு மொழியை படிங்கன்னு பிரதமர் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் படிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை பாருங்க ஐயா, கடந்த 4 ஆண்டுகள்ல பட்ஜெட்டை மட்டும் பாருங்க. 4 ஆண்டுகள்ல பள்ளி கல்வித்துறைக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் 4 ஆண்டுகள் எவ்வளவு வந்திருக்கு? 2021-22 32,599 கோடி தமிழக அரசினுடைய கல்வி பட்ஜெட். 2022-23 36,895 கோடி. 23-24 40,299 கோடி. 24-25 44,000 கோடி. அப்படின்னா கடந்த 4 ஆண்டுகளை மட்டும் பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் 4 வருஷத்துல மட்டும் 1,53,000 கோடி ரூபாய். இந்த 2,100 கோடியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. 1,53,000 கோடி ரூபாய் பள்ளி கல்வித்துறையினுடைய பட்ஜெட். நாம கேட்கிறோம், எதுக்கு அரசு பள்ளியில டாய்லெட் இல்ல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. நீங்க தான் சொன்னீங்களே, ஆட்சிக்கு வந்தா 5 வருஷத்துல 3 லட்சம் பேர் அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம். எங்கயா கொடுக்கல? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் மக்கள் அரசு மரத்துக்கு கீழே அமர்ந்து படிக்கிறாங்களே, எங்கயா பில்டிங் காணா? மோடி 2,190 கோடி கொடுக்கல. தமிழ்நாட்டில் 35 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் நியாயப்படி. 52% பள்ளியில மட்டும்தாங்க ஐயா 35 மாணவருக்கு ஒரு ஆசிரியர் இருக்காங்க. ஆசிரியர் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஆசிரியர் ரெக்ரூட்டே பண்றது இல்ல. எங்கன்னு கேட்டா மோடி அவர்கள் 2,190 கோடி கொடுக்கல. ஏயா 1,53,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு PM ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை கொண்டு வா என்று மத்திய அரசு சொன்னா அதை அப்படியே மடை மாற்றி திருப்பி நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று சொல்றீங்க. இங்க இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், ஏழை தாயினுடைய மக்கள், விவசாய பெருமக்களுடைய மக்கள் 3 மொழி படிக்க கூடாது, அவங்க 2 மொழி தான் படிக்கணும், இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கணும். ஸ்விக்கி, ஜொமேட்டோ நண்பர்கள் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா எல்லா ஊர்ல இன்னைக்கு வண்டியில் எல்லாம் நம்முடைய அன்பு சகோதரர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அவர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஐயா கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க இந்தியாவில். எல்லாத்துக்குமே இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மருத்துவ காப்பீடு திட்டம் நேரடியாக அவர்களுக்கு இந்த பட்ஜெட்ல இருந்து நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா. ஐயா கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு திட்டமாக கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். கரூர்ல அதிகமான பயனாளிகள் இருக்கிறாங்க. 38,600 கோடி ரூபாய் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். விவசாய கௌரவ நிதி விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் கடந்த 4 ஆண்டுகள்ல 6,209 கோடி ரூபாய். குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய போஷான் திட்டம் 2,796 கோடி ரூபாய். தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறையை மேம்படுத்தக்கூடிய உட்கமைப்பு திட்டத்திற்கு 5,753 கோடி ரூபாய். தேசிய சமூக உதவி திட்டம், அதாவது நம்முடைய முதியோர்களுக்கு உதவித்தொகை 2,480 கோடி. ஜல்ஜீவன் திட்டம், வீடு வீட்டுக்கு பைப்பு மூலமாக குடிதண்ணீர் 5,899 கோடி ரூபாய். கிராமப்புற மோடி வீடு 3,087 கோடி ரூபாய். கிராமப்புற சாலை திட்டம் 1,464 கோடி ரூபாய். தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடக்கக்கூடிய மத்திய அரசு செய்யக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவே
இன்னைக்கு மட்டும் ஐயா 46,000 கோடி ரூபாய்க்கு வேலை நடந்து கொண்டிருக்கிறது. 46,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அர்த்தத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க எங்களுக்கு நிதி கொடுக்கலங்கிறார்? நாம் கொடுத்திருக்கக்கூடிய நிதி காங்கிரஸ் ஆட்சியை விட நேரடி நிதி 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. லட்சக்கணக்கான கோடி ரூபாய் திட்டங்கள் மூலமாக கொடுக்கிறோம். ஆமா, தமிழக அரசு கொடுக்கலீங்க, மோடி வீட்டில் கொடுக்கிறோம். 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டில் கொடுக்கிறோம், விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கிறோம், முதியவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கிறோம், சத்துணவு திட்டத்தில் கொடுக்கிறோம். நேரடியாக திட்டம் மூலமாக பணம் வருகிறது. கடந்த 4 ஆண்டுல மட்டும் தமிழகத்திற்கு 4.5 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு தமிழகத்திற்கு திட்டம் மூலமாக கொடுத்திருக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை, விமானம், துறைமுகம் எல்லாம். அதனால் அன்பு சொந்தங்களே, தமிழகத்தின் மீது எப்பொழுதும் தனி பாசத்தில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் எப்பொழுதும் தமிழ்நாட்டை உயர்த்தி பிடிப்பதற்கு தயாராக நிற்கக்கூடிய ஒரு மனிதர். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.